ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தோசைக்கு சப்பாத்திக்கு தேவையான ஒரு மாவு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்த்துடலாம். நான் வந்து கோதுமை மாவோட என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உளுந்தை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். எல்லா பொருளுமே வாஷ் பண்ணுறதை காட்ட முடியல. நான் தனியாக ஒரு கையில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் வாஷ் பண்ண முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நான் வந்து உளுந்து வாஷ் பண்ணேன். அது சரியாக எடுக்க முடியல. அதனால் மற்ற பொருளை நான் வாஷ் பண்ணுறதை காமிக்கல. நான் காய வைக்கிறத நான் காமிக்கிறேன். உளுந்து இப்போ வாஷ் பண்ணியாச்சு. அது ஒரு தனி தட்டில் வச்சு நம்ம காய போட்டுக்கலாம். ஒரு பொருளையும் தனி தட்டில் நம்ம காய வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம காய வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு மாடியிலேருந்து கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தனி தட்டில் நான் காய வச்சுருக்கேன். கிளாத்தில் காய வைக்கல. கோதுமை மட்டும் நான் தனியாக ஒரு வெள்ளை துணியில் நான் காய வச்சுருக்கேன். இப்போ இதை வெயிலில் வச்சுக்கலாம். தனியாக கழுவி வடிகட்டி ஒரு பிளேட்டில் வச்சு நான் வச்சுருக்கேன். கோதுமையை பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் நல்லா சுத்தமான வெள்ளை துணி நல்லா விரித்து விட்டுட்டு கோதுமையை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம். இது வந்து நான் முத நாளே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காய போட்டுட்டேன். வெயில் சரியாக இல்லை, அதனால் நான் செகண்ட் டே இது காய போடுறேன். அதனால தான் கோதுமை ஈரம் இல்லை. நல்லா காய போட்டுக்கலாம். 2 நாள் காய போட்டாவும் நல்லது தான். நல்லா சுல்லுன்னு அடிக்கணும் வெயில். அதில் நம்ம காய வச்சு அரைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டு வைக்காது, மாவு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கோதுமையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 கிலோ. 5 கிலோ கோதுமாவும் நான் கொஞ்சம் நாளைக்கு வரும். அது வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் காய வச்சுக்கலாம். 5 கிலோ கோதுமையில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். தனித்தனியாக தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல வெயில் படுற இடத்துல கோதுமையை காய வைக்கணும். கம்பும் கேழ்வரகும் ஒரே பிளேட்டில் நான் வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி காய வச்சுக்கிட்டேன். கம்பு கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன். இப்போ 5 கிலோ கோதுமைன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி, 1/4 கிலோவுக்கும் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரை கிலோ எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். உளுந்து அதே மாதிரி ஒரு அரை கிலோ, பச்சை பயிறு அரை கிலோ, கொண்டக்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சோளம், வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதுவும் சேர்ப்பேன். இந்த டைம் நான் சேர்க்கலை, அது வந்து வாங்கலை. இதெல்லாம் வீட்டில் எனக்கு இருந்துச்சு. கம்பு, கேழ்வரகு, உளுந்து, பயிறு, கொண்டக்கடலை அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், சேர்த்து அரைச்சிடலான்னு சொல்லி காய வச்சுட்டேன். சோளமும் சேர்த்துக்கலாம், இதோட நல்லாயிருக்கும். வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா திரும்ப சாயந்தரம் எடுத்த விட எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். சத்தம் வரணும், அப்படியே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்டிக்கலாம். ஒன்றா ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பக்கெட்டில் கொட்டிட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கணும். கோதுமை நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா ஒன்று எடுத்து வாயில் போட்டு கடித்தோன்னா நல்லா கோதுமை வந்து நமக்கு நல்லா கடிக்க முடியணும். அந்த மாதிரி இருக்கணும், மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 கிலோ மாவு எப்படி பக்கெட் ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து தோசையும் நம்ம செஞ்சுக்கலாம், சப்பாத்தியும் நம்ம செஞ்சுக்கலாம், பூரியும் செஞ்சுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்லாம், சின்ன பசங்க சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான மாவு இது. மல்டிகிரெயின்ஸ்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் இது வந்து விற்கிறாங்க. அப்படி நம்ம வாங்குறத விட நம்ம வந்து கையாலே இதை சுத்தம் பண்ணி காய வச்சு அரைச்சி நம்ம வைக்கும்போது மாவும் கூட இருக்கும். நமக்கு அதோட ப்ரைஸும் கம்மியாகும். நமக்கு கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது நமக்கு கம்மியாகும். தனியாக கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சுப்பேன். அது டெய்லி யூஸ்க்கு எடுப்பேன். நிறைய மாவு டெய்லி நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா தெரியாமல் ஈரப்பட்டால் கூட நம்ம கெட்டு போயிடும். அதனால நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். கொஞ்சமாக தீர நான் வந்து பக்கெட்லேருந்து எடுத்து வச்சுப்பேன். ஒரு அரை கரண்டி தோசை மாவோட இது ஒரு கப் மாவு நான் ஒரு ஆளுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அதனால் நான் ஒரு கப் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது நம்ம தோசை சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கும் இல்லையா, அப்போ இதை சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரே கார்போஹைட்ரேட்டாகவும் எடுக்காத இதை நம்ம எடுத்த மாதிரி இருக்கும். மல்டிகிரெயின்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து பச்சைப்பருப்பு, கொண்டக்கடலாம் ப்ரோட்டீனு. உளுந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு அவ்வளோ நல்லது.
இது நம்ம இதை சேர்த்துருக்கோம். கோதுமையும் வெறும் கோதுமை மாவை எடுக்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எல்லாத்தோட சத்தும் நமக்கு ஒரே டைமில் கிடைக்கும். கம்பு தனியாக, கேழ்வரகு தனியாக, கூழ் அந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனால் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம், தனியாக நம்ம ஒரு ஆளுக்காக செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவோம். அதனால் என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் சாப்பிடுவோம், அப்புறம் விட்டுடுவோம், சாப்பிட மாட்டோம். இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 நாளுக்கு ஒரு டைம் எடுத்துப்போம். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். மாவு அப்படியே கரைச்சி உப்பு போட்டு தோசை ஊற்றிக்கலாம், இல்லைனா பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நமக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக போயிடும், ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரெகுலராக நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணவும், நம்ம ரெகுலரைஸ் பண்ணவும் நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறாங்க. நான் வந்து இது எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இன்னும் கூட நீங்கள் சிறுதானியம் ஏதாவது வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.